பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதமான நாளில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு தேடலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் இந்த புதிய அலசலுக்கு வரவேற்பதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் நிச்சயமா உங்க அன்றாட வாழ்வுல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பா. எப்பவுமே நாம கடவுளோடு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சொல்ல முடியாத அமைதி நமக்குள்ள பிறக்கும் இல்லையா? அதனால இந்த நிகழ்ச்சியை நாம ஒரு ஆழமான ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஜெபத்துல கலந்துக்கோங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். அன்பான கடவுளே, இந்த அற்புதமான நாளுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களுக்கு எவ்வளவுதான் சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் இருந்தாலும் பல நேரங்களை நாங்க யாருமே இல்லாத ஒரு ஆதரவற்ற நிலையில தனியா நிக்கிறதா உணர்றோம். ஆமாம் ஆண்டவரே. சுத்தி 1000 பேர் இருந்தாலும் எங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க முடியாம தவிக்கிறோம். அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களை விட்டா எங்களுக்கு வேற எந்த துணையும் இல்லப்பா அப்படிங்கிற அந்த முழுமையான சரணடைதலை நாங்க உங்க பாதத்துல வைக்கிறோம். எங்களோட ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். நாங்க உம்மை நோக்கி மன்றாடும் ஒவ்வொரு முறையும் ஆமா, எங்க குரலுக்கு நீர் செவிசாய்க்கிறதுக்காகவும் அந்த ஆழமான உறவுக்காகவும் உமக்கு நன்றி. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க சிறப்பாய் ஜெபிக்கிறோம். அவங்க இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்து உமது வார்த்தையின் உண்மையான வல்லமையை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். உமது மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் மற்றும் அருள்மழையாக பொழியப்பட வேண்டும்னு நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம். அவர்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் விலகவும், அவர்கள் கேட்பது, தேடுவது, தட்டுவது அனைத்தும் உம் சித்தப்படி அவர்களுக்கு கிடைக்கச் செய்தருளும். இந்த வாசகம் அவர்களின் வாழ்வுக்கு வெளிச்சமாக அமையட்டும். விசுவாசிகள் எல்லாரும் உம்மை முழுமையா நம்பி எந்த சூழ்நிலையிலையும் தொடர்ந்து ஜபத்துல நிலைத்திருக்க அவங்களுக்கு உறுதியான விசுவாசத்தை தாரும். மனத்தாழ்மையுடனும் மிகுந்த தைரியத்துடனும் உமது வழிகாட்டுதலை தேட அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தருளும். துன்பத்திலும் நெருக்கடியிலும் தவிக்கும் சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டும் எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் விடுவிக்கப்படணும். எங்களது இந்த ஊழியத்தின் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் உறுதியான விசுவாசத்தோடு ஜபிக்கவும், பிறர் தமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறார்களோ அதையே பிறருக்கும் செய்யும் அந்த பொன் விதியை தங்கள் வாழ்வில கடைபிடிக்கவும், உமது இரக்கத்தில் தைரியத்தை கண்டடையவும் உமது ஆவியானவர் தாமே வழிநடத்த வேண்டும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். மனசுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய ஒரு அழகான ஜெபம். ஆமா. இந்த ஆழமான பார்வையின் நோக்கம் என்னன்னா, தவ காலத்தின் முதல் வார வியாழக்கிழமைக்கான வாசகங்களை நாம எப்படி நம்மளோட அன்றாட வாழ்வுல பயன்படுத்துவது அப்படிங்கறதா அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணமா இது இருக்க போகுது. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? மத்தேயு நற்செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நாம பல நேரங்கள்ல ஜபம் அப்படிங்கறத ஒரு பட்டியலாக கடவுளுக்கிட்ட நீட்டிட்டு வந்துடுறோம். ஆனா இந்த நற்செய்தி வாசகமும் தாவீது அரசனின் திருப்பாடல்களும் ஜபம் என்பது ஒரு ஆழமான உறவு அப்படிங்கறது நமக்கு உணர்த்துது. நீங்க திருவிவிலியத்தை எவ்வளவு ஆழமா வாசிச்சிருந்தாலும் சரி, இன்றைய வாசகம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தரும். இந்த ஆழமான விளக்கங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு உங்க கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அந்த ஸ்டோரி எதை பற்றியதுன்னு கேட்போம். இது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான ஒரு நிகழ்வு. ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, அவளுக்கு ஒரு பெரிய 2 சக்கர சைக்கிள் வேணும்னு ரொம்ப நாளா ஆசை. தினமும் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு அந்த பெரிய சைக்கிள் வேணும், அதை உடனே வாங்கித்தாங்கன்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா. இது பல வீடுகள்ல தினமும் நடக்கிறது தானே. சின்ன பிள்ளைகளுக்கு தாங்கள் கேட்கறதோட ஆபத்து தெரியறதில்ல. அந்த தந்தை என்ன செஞ்சாரு? அப்பாவுக்கு அவளோட ஆசை புரியுது. ஆனா அவளுக்கு இப்போ அந்த பெரிய சைக்கிள ஓட்ட தெரியாது. அவளோட வயசுக்கும் உயரத்துக்கும் அந்த பெரிய வண்டிய ஓட்டினா கண்டிப்பா பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்து பலமா அடிபடுவான்னு அந்த தந்தைக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் அதை வாங்கி கொடுக்கலையா? அவர் அவளோட ஆசையை முழுசா நிராகரிக்கல. அதே சமயம் அவள் கேட்ட பெரிய வண்டியும் வாங்கி கொடுக்கல. மாறாக அவளுக்கு மிகவும் பாதுகாப்பான, அவளால ஈஸியா ஓட்டக்கூடிய ஒரு 3 சக்கர வண்டிய வாங்கி தராரு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. ஆனா ஆரம்பத்துல அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப கோவமும் ஏமாற்றமும் வந்துருச்சு. நான் கேட்டது பெரிய வண்டி, அப்பா எனக்கு சின்ன வண்டிய வாங்கி தந்திருக்காருன்னு முகம் சுழிச்சான். ஆமா, இது ரொம்ப இயல்பான ஒரு ரியாக்ஷன் தானே.
நீங்களே நினைச்சு பாருங்க, நாம கடவுள்கிட்ட ஒரு பெரிய காரியத்தை கேட்கும்போது அவர் அதை விட சின்ன ஒண்ணு அல்லது வேற ஒண்ண கொடுக்கும்போது நாம இப்படிதான் கோபப்படுறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3 சக்கர வண்டியில ஏறி உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பிக்கிறா. கீழே விழாம ரொம்ப சுலபமா பாதுகாப்பா ஓட்ட தொடங்கிய பிறகுதான் அவளுக்கு ஒரு உண்மை புரியுது. தனக்கு எது சரின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆமா, ஆஹா, இதுதான் எனக்கு இப்போதைக்கு பாதுகாப்பானது, என் திறமைக்கு எது ஏற்றதுன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தந்தைய ரொம்ப நன்றியோட பாக்குறா. நாம கடவுள்கிட்ட ஜெபிக்கிற விதத்தையும் அவரு நமக்கு கொடைகளை வழங்குற விதத்தையும் இந்த ஸ்டோரி ரொம்ப துல்லியமா காட்டுது. ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. இந்த தத்துவத்தை நாம இன்றைய திருப்பாடல்கள் 51வது அதிகாரத்தோடு அப்படியே அழகா இணைத்து பார்க்கலாம். இந்த திருப்பாடல் தாவீது அரசனின் மனமாற்றத்தின் மிகச்சிறந்த வெளிப்பாடு. திருப்பாடல்கள் 51:10 அப்புறம் 12ஆம் வசனங்கள்ல வருமே. அதேதான். தாவீது கடவுளிடம் இப்படி மன்றாடுகிறார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் கேட்கிறார். நீங்க இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தாவீது தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத எவ்வளவு தெளிவா புரிஞ்சுகிட்டாருன்னு விளங்கும். ஆமா, தாவீது ஒரு சாதாரண மனிதர் இல்ல. அவர் ஒரு மாபெரும் அரசன். அவர்கிட்ட அளவற்ற செல்வம், அதிகாரம், படைகள்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவர் செஞ்ச பெருந்தவறுகளால தன் மன அமைதியையும் கடவுளோடான உறவையும் இழந்து தவிச்சாரு. அந்த உடைந்த நிலையில அவர் கடவுள்கிட்ட எனக்கு இழந்த செல்வத்தை திரும்பத்தாரும் அல்லது என் படைபலத்தை பெருக்குங்கன்னு அந்த பெரிய சைக்கிளை கேட்கல. மிக சரியான பார்வை. அவர் தன் கிட்ட இருந்த உலக அதிகாரம் எல்லாம் தன்னை அழிவை நோக்கிதான் அழைச்சிட்டு போகுது அப்படிங்கறத உணர்ந்துட்டார். அதனாலதான் தன் ஆன்மாவுக்கு பாதுகாப்பான உண்மையான தேவையாகிய தூய உள்ளத்தை கேட்கிறார். இந்த தவக்காலம் நமக்கு உண்மையிலே எது தேவையோ அதை கேட்க கற்றுக்கொள்ளும் ஒரு காலம். இது எனக்கு ஒரு பெரிய சிந்தனையை தூண்டுது. உலக பொருட்களை மட்டும் கேட்காம ஆன்மாவுக்கு தேவையானதை கேட்கிறது தான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. இந்த முதிர்ச்சியோட தான் நாம இன்றைய நற்செய்தி வாசகத்துக்குள்ள நுழையணும். மத்தேயு 7:7-8 வசனங்களை நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். இதுல கேட்பது, தேடுவது, தட்டுவது அப்படின்னு 3 மிக முக்கியமான செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வெறுமனே வார்த்தைகளால் கேட்பது, நம்முடைய செயல்களால் தேடுவது, விடாமுயற்சியோடு தட்டுவது அப்படின்னு ஒரு படிப்படியான வளர்ச்சியா நான் பாக்குறேன். அந்த படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிற உங்களோட பார்வை ரொம்ப சிறப்பானது. ஆனா என்ன சொல்றது, இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற மூல மொழியின் இலக்கணத்தை நாம பார்த்தோம்னா இதோட உண்மையான ஆழம் இன்னும் அருமையா புரியும். மத்தேயு நற்செய்தி எழுதப்பட்ட கிரேக்க மொழியில இந்த 3 வினைச்சொற்களுமே பிரசன்ட் இம்பரேட்டிவ், அதாவது தொடர்கட்டளை வினை அப்படிங்கிற இலக்கண வடிவில் எழுதப்பட்டிருக்கு. ஓ, அப்படின்னா இதை நாம தமிழ்ல வாசிக்கும் போது ஒரு முறை கேட்டுட்டு, ஒரு முறை தேடிட்டு, ஒரு முறை தட்டிட்டு அமைதியா இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா தோணலாம். ஆனா கிரேக்க மொழியில இதோட நேரடியான அர்த்தம் என்னன்னா, கேட்டுக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறது தான். ஒரு முறை கேட்டுட்டு பதில் வரலையேன்னு நிறுத்தி விடக்கூடாது. கண்டிப்பா. நீங்க தேடும் பொருள் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து தேடிக்கொண்டே இருங்க. நீங்க தட்டியவுடன் கதவு திறக்கலையேன்னு திரும்பி போகாதீங்க, தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்க. இது ஜபத்துல நமக்கு இருக்க வேண்டிய அசைக்க முடியாத விடாமுயற்சியை குறிக்குது. ஆனா இந்த தொடர்ச்சியான உரையாடல் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய நவீன கால வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா நாம எவ்வளவு தூரம் பொறுமை இழந்து காணப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அது உண்மைதான். இன்னைக்கு நாம எல்லாத்துலயுமே ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன், அதாவது உடனடி தீர்வை எதிர்பார்க்கிறோம். தொழில்நுட்பம் நம்மள அப்படி பழக்கிடுச்சு. இன்னைக்கு நாம கடவுளையே ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆப் மாதிரி தான் நினைச்சுக்கிறோம். எப்படி மொபைல்ல உணவை ஆர்டர் செஞ்ச உடனே அது எங்க வருதுன்னு மேப்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ அது போலதான் நம்முடைய ஜபமும் மாறிடுச்சு. ஆமா, ஆர்டர் பண்ணோன்னே வீடு தேடி வரணும். ஜபம் செஞ்ச உடனே விண்ணகத்துல இருந்து your prayer is out for delivery அப்படின்னு நம்ம கைபேசிக்கு ஒரு மெசேஜ் வரணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ரொம்ப வேடிக்கையா இருந்தாலும் அதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. ஒருவேளை கடவுள் அந்த ஜபத்துக்கு பதிலளிக்க ஒரு 2 நிமிஷம் தாமதமானா கூட நமக்கு கோபம் வந்துடுது. உடனே அந்த ஆப்ல போய் ஒரு 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஜெபிக்கிறதையே நாம நிறுத்திடுறோம்.
நாம கடவுளை ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி பார்க்க பழகிட்டோம். ஜெபத்தை சொன்னா அடுத்த வினாடியே நாம் கேட்ட பொருள் கீழே விழணும்னு நினைக்கிறோம். ஆனா இயேசு மூலமொழியில நமக்கு சொல்றது தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள்னு. ஆமா, நாம ஏன் தொடர்ந்து தட்டணும்? கடவுளுக்கு காது கேட்காதா? இல்ல, நாம தொடர்ந்து தட்டி கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ளம் பக்குவப்படுது, நம்முடைய இருதயம் கடவுளின் இருதயத்தோடு இணைகிறது. இந்த தவக்கால நோன்பு ஜபங்களின் முக்கிய நோக்கமே இதுதான். ஒரு நோன்பு அப்படிங்கிறது வெறுமனே உணவை தவிர்ப்பதில்ல. அது நம்முடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி கடவுளின் சித்தத்திற்காக பொறுமையோடு காத்திருக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி. மிக சரி. தொடர்ந்து தட்டுவது அப்படிங்கிறது கடவுளின் மனதை மாற்றுவதற்காக அல்ல, நம்முடைய மனதை மாற்றுவதற்காகவே. இத புரிஞ்சுக்கிட்டா நாம ஜபத்துல ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரான்னு கேக்குறாரு. கடவுளின் அளவற்ற அன்பை ஒரு உலகத் தந்தையின் அன்போடு ஒப்பிட்டு இயேசு மிக அழகா விளக்குறார். இந்த வசனத்தை நாம சரியா புரிஞ்சிக்க இயேசு வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டு பாலஸ்தீன பகுதியோட வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் பார்க்கணும். அந்த பின்னணி என்ன? நீங்க கலிலேய கடலோர பகுதிகளுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற சில கற்கள், குறிப்பா அந்த சுண்ணாம்பு பாறைகள், பார்க்கறதுக்கு அவங்க அன்றாடம் சுட்டு சாப்பிடும் சிறிய வட்ட வடிவமான அப்பம் போலவே காட்சியளிக்கும். அதாவது பிரெட் லோஃப் மாதிரி. ஓ, அதனாலதான் இயேசு அப்பத்துக்கும் கல்லுக்கும் ஒப்பீடு சொல்றாரா? ஆமா, அதே போல கலிலேய கடல்ல சில நீர்வாழ் பாம்புகள் இருந்துச்சு. இவை நீந்திரத பார்க்கும்போது தூரத்திலிருந்து பார்த்தா மீன்கள் போலவே தோற்றமளிக்கும். ஆனா யூத திருச்சட்டத்தின்படி அவை உண்ணத்தகாதவை, ஆபத்தானவை. இது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். அப்படியென்றால் ஒரு சின்ன குழந்தை கடற்கரையில விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கல்ல பார்த்துட்டு பசியோட அப்பா எனக்கு அந்த அப்பத்தை குடுங்கன்னு கேட்டா எந்த அப்பாவும் அதை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அது கல்லுன்னு தெரிஞ்சும் கொடுத்தா குழந்தை அதை கடிக்கும்போது பல் உடைஞ்சிடும்னு தந்தைக்கு தெரியும். அதே போல தண்ணில நீந்தும் பாம்ப மீனுன்னு நினைச்சு குழந்தை கேட்டா எந்த தந்தையும் தன் குழந்தைக்கு விஷப்பாம்ப பிடிச்சு கொடுக்க மாட்டாரு. இதத்தான் இயேசு அந்த மக்களுக்கு புரியும்படி சொல்றாரா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இதத்தான் நாம நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம பல நேரங்கள்ல அந்த சின்ன குழந்தைய போறத்தான் இருக்கும். உலக மாயைகள்ல மயங்கி பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற ஆபத்தான கல்ல அப்பம்னு நினைச்சுக்கிறோம். கடவுளே எனக்கு இது வேணும், இந்த வேலை வேணும், இந்த உறவு உடனே வேணும்னு அடம் பிடிக்கிறோம். ஆனா நம்ம விண்ணகத் தந்தைக்கு தெரியும், நாம கேட்கறது அப்பம் அல்ல, அது கல்லுன்னு. அது நம்ம ஆன்மாவுக்கு ஆபத்துன்னு. அதனாலதான் பல நேரங்கள்ல அவரு நாம கேட்கறது கொடுக்கறது இல்ல. ஆனா அவரு நமக்கு உண்மையான பாதுகாப்பான அப்பத்தை மட்டுமே தருவார். இது பலருடைய மனக்கவலைகளுக்கு ஒரு அருமையான மருந்தா இருக்கு. நாம பலமுறை கடவுள்கிட்ட கோபிச்சுக்கிறோம். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க விரும்பின ஒரு குறிப்பிட்ட வேலையோ அல்லது நீங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய பதவியோ உங்களுக்கு கிடைக்காதப்போ ஏன் கடவுளே எனக்கு இது கிடைக்கலன்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க கல்ல அப்பம்னு நினைச்சு கேட்டிருக்கலாம். ஆமா, கடவுள் அந்த வேலை அல்லது உறவு அப்படிங்கிற கல்லில இருந்தோ பாம்பில இருந்தோ உங்களை பாதுகாத்திருக்கலாம் இல்லையா? நாம கேக்குறது கிடைக்கலன்னா அது கடவுளின் தண்டனை இல்ல, அது அவருடைய பாதுகாப்பு அப்படிங்கறத நம்ம உணரணும். அதனாலதான் இயேசு 11ஆம் வசனத்துல ஒரு முத்தாய்ப்பான வார்த்தையை சொல்றாரு. தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத்திலுள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? இங்க நன்மைகள் அப்படிங்கிறது நாம ஆசைப்பட்டு கேட்கறது இல்ல. ஆமா, நம்முடைய ஆன்மாவுக்கும் வாழ்வுக்கும் எது தேவையோ, எது சரியானதோ அந்த உண்மையான நற்கொடைகளை அவர் தருவாரு அப்படிங்கிற உறுதியை தராரு. ஒரு மனித தந்தையே தன் குழந்தைக்கு சிறந்ததை தரும்போது நம்ம படைத்த விண்ணகத் தந்தை எவ்வளவு அதிகமா நம்ம மேல அக்கறை கொண்டிருப்பாரு. ஆமென். எவ்வளவு ஆழமான நம்பிக்கை தரும் வார்த்தைகள் இது. நாம கேட்கிற அனைத்தையும் கொடுக்கறது அன்பல்ல, நமக்கு எது நன்மையோ அதே கொடுக்கிறது தான் உண்மையான இறை அன்பு. இந்த புரிதலோடு நாம இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதிக்கு வருவோம். மத்தேயு 7:12. இது பொன் விதி என்று உலகெங்கும் அழைக்கப்படுது. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினரும் கூறுவது இதுவே. இது ஒட்டுமொத்த திருச்சட்டத்தின் சுருக்கம்னு இயேசு சொல்றாரு. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி?
முந்தைய வசனங்கள் முழுவதும் கடவுள்கிட்ட நாம கேக்குறத பத்தியும் அவரை நமக்கு தர்றத பத்தியும் பேசிக்கிட்டு இருந்த இயேசு திடீர்னு ஏன் பிறருக்கு செய்யறத பத்தி இங்க பேசுறாரு? இதுக்கு இடையிலான அந்த தொடர்பு என்ன? கவனிக்கணும். ஆகையால் அப்படிங்கிற வார்த்தையோட இந்த வசனம் தொடங்குவதை கவனிங்க. சரி. இந்த ஒரு வார்த்தை இதுவரை நாம பேசின அனைத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுது. முந்தைய வசனங்கள்ல விண்ணக தந்தை எவ்வளவு நல்லவர், அவரு நமக்கு எப்படி நன்மைகளை இரக்கத்தை அள்ளி தராரு அப்படிங்கறத பார்த்தோம். நாம கடவுள்கிட்ட தட்டும்போது அவர் கதவு திறக்கிறாரு. சரி, கடவுள் நமக்கு இவ்ளோ இரக்கம் காட்டும்போது நாம சக மனிதர்களுக்கு என்ன செய்ய போறோம்? இதுதான் இயேசு வைக்கிற கேள்வி. ஓ, இப்பதான் புரியுது. அதாவது மேல் நோக்கி நாம கடவுள்கிட்ட எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதை கீழ் நோக்கி நாம பிற மனிதர்களுக்கு செய்யணும்னு சொல்றாரா? சரியா சொன்னீங்க. நம்முடைய செங்குத்தான உறவு, அதாவது கடவுளுடனான உறவு, நம்முடைய கிடைமட்ட உறவுல, அதாவது சக மனிதர்களுடனான உறவுல வெளிப்படணும். நாம கடவுள்கிட்ட நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்கிறோம், இரக்கத்தை கேட்கிறோம், தினமும் தட்டுறோம். ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்கள் வீட்டு வாசல்ல அல்லது உங்கள் அன்றாட வாழ்வில் யாராவது ஒரு எளிய மனிதர் தம் தேவையோடு வந்து தட்டினா நாம அவங்களுக்கு கதவு திறக்கிறோமாம். அதுதான், நாம கடவுள்கிட்ட இருந்து அப்பத்தை எதிர்பார்க்கும்போது நாம பிறருக்கு கல்லை கொடுக்க கூடாது இல்லையா? இதத்தான் இயேசு ஆணித்தரமா வலியுறுத்துறாரு. நீங்க கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிற இரக்கத்தை, அன்பை சக மனிதர்களுக்கும் நீங்க செய்யுங்க. இதுவே மோசே கொடுத்த திருச்சட்டமும் இறைவாக்கினரும் கூறுவதன் மைய கருத்து. இத அன்றாட வாழ்வுல கடைபிடிக்கிறது ரொம்ப சவாலான ஒரு காரியமா இருக்கு. இத நான் ஒரு உதாரணத்தோட சொல்ல விரும்புறேன். நீங்க உங்க அலுவலகத்துல ஒரு பெரிய தவறு செஞ்சிடுறீங்கன்னு வச்சுப்போம். உங்க மேலாளர் உங்களை வேலையை விட்டு நீக்காம மன்னிக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. கடவுளும் உங்களுக்கு அந்த இரக்கத்தை காட்டுறாரு. ஆமா, ஆனா மறுநாளே உங்க கீழே வேலை செய்யற ஒரு நபர் ஒரு சின்ன தவறு செஞ்சதும் அவரை நீங்க கடுமையா தண்டிச்சு அவமானப்படுத்துறீங்க. இங்க நீங்க கடவுள்கிட்ட அப்பத்தை கேட்டு வாங்கிக்கிட்டு உங்க சக ஊழியருக்கு கல்ல குடுக்குறீங்க. இது ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை. கடவுள்கிட்ட வாங்கிக் கொள்ள மட்டும் நாம ஆசைப்படுறோம், ஆனா பிறருக்கு அதை குடுக்கணும்னு வரும்போதுதான் நாம தயங்குறோம். மிக சரியான அழுத்தமான உதாரணம். பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைவாக்கினர் ஒவ்வொருவரும் காலம் காலமாக நீதியை நிலைநாட்டுங்கள், ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், அனாதைகளுக்கும் கைப்பெண்களுக்கும் உதவி செய்யுங்கள்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதேதான் இயேசுவும் இங்கே சுட்டி காட்டுறார். ஜபம் அப்படிங்கிறது கடவுளோடு பேசிட்டு காணிக்கை செலுத்திட்டு அப்படியே முடிஞ்சிடும் ஒரு சடங்கு இல்ல. கண்டிப்பா இல்ல. உண்மையான ஜபம் சக மனிதனை நோக்கிய நம்முடைய அன்பான செயல்ல தான் முழுமையடையுது. தட்டினால் திறக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு அளிக்கப்படும் வாக்குறுதி மட்டுமல்ல, மற்றவர்கள் நம்மிடம் வந்து தட்டும்போது நாமும் அவர்களுக்கு திறக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் பொறுப்பையும் நமக்கு தருது. ரொம்ப ஆழமான, அதே சமயம் அன்றாட வாழ்வில் நாம ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சிந்தனையை இன்னைக்கு நாம விரிவா பார்த்தோம். இந்த தவக்காலம் வெறும் உணவு பழக்கங்களை மாத்திர காலமா மட்டும் இல்லாம நம்முடைய ஜெப வாழ்வையும் பிறரோடு நாம பழகுற விதத்தையும் முற்றிலுமாக மாற்றும் ஒரு காலமா அமையணும். ஆமாம், நாம எப்படி தொடர்ந்து தட்டுறோமோ அதே போல மற்றவர்களுக்கும் தொடர்ந்து திறக்க கற்றுக்கொள்ளணும். நிச்சயமா. சற்று அமைதியாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்று கடவுளிடம் தொடர்ந்து தட்டிக் கொண்டிருக்கும் அந்த ஒரு காரியம் என்ன? அது உங்களுக்கான உண்மையான அப்பமா அல்லது நீங்களே அறியாமல் கேட்கும் ஆபத்தான கல்லா? அதைவிட முக்கியமாக, கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டும் என நீங்கள் விரும்புவது போல நீங்கள் பிறரின் தேவைகளுக்கு செவிசாய்க்கிறீர்களா? மற்றவர்கள் உங்கள் வாழ்வில் உதவி கேட்டு தட்டும்போது அவர்களுக்கு நீங்கள் அன்போடு கதவை திறக்கிறீர்களா? இதை இன்று முழுவதும் சிந்தித்து பாருங்கள். மிகவும் அற்புதமான கேள்வி. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள இதைவிட சிறந்த ஒரு கேள்வி இருக்க முடியாது. கடவுளின் அன்பை புரிந்து கொள்ளவும் அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் இந்த சிந்தனைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புறோம். ஆமாம், கண்டிப்பா. இப்ப நாம அப்படியே முதல் வாசகத்துக்கு போவோம். இது எஸ்தர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். ஆமா, எஸ்தர் 4வது அதிகாரம். கரெக்ட். குறிப்பா எஸ்தர் 4வது அதிகாரத்துல வர்ற சில முக்கியமான வசனங்களை நாம கவனிக்க போறோம். இந்த வாசகம் முழுவதுமே எஸ்தர் அரசி கடவுளை நோக்கி செய்கிற ஒரு உருக்கமான ஜெபமா அமைஞ்சிருக்கு. திருவில்லியத்துல எஸ்தர் நூல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. ஒரு சாதாரண அனாதை பெண் எப்படி பாரசீக பேராசோட அரசியா மாறுறாங்க, அவங்க வழியா எப்படி ஒட்டுமொத்த யூத இனமும் காப்பாற்றப்படுது அப்படிங்கிற அந்த மாபெரும் நிகழ்வை இது பதிவு செஞ்சிருக்கு.
ஆனா இந்த குறிப்பிட்ட வாசகத்துல ஆரம்பத்திலேயே எஸ்தர் அரசி ஒரு மாபெரும் சாவு பயத்திலிருந்து கடவுளிடம் அடைக்கலம் புகுந்தாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அவங்க ஜெபிக்கிற வார்த்தைகளை பாருங்க. என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர், ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கதறாங்க. உண்மைதான். தன்னோட அந்த ஆடம்பரமான அரண்மனையில இருந்தாலும் மனதளவுல அவங்க எவ்வளவு பெரிய ஒரு அனாதை போல தன்னை உணர்றாங்க அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அவங்க ஏன் அப்படி உணர்றாங்கன்னு புரிஞ்சுக்க அந்த காலகட்டத்தோட வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா. எஸ்தர் வாழ்ந்த பாரசீக பேரரசு சாதாரணமான ஒரு நாடு கிடையாது. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் பரவியிருந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். அதோட அரசன் அகஸ்வேர் எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்னா, அவர் கூப்பிடாம அரசவையில யாரு உள்ளே நுழைஞ்சாலும் அவங்களுக்கு உடனடி மரண தண்டனை தான். அப்படியா? ஆமா, இது நாட்டின் சட்டம். அரசனே தன்னோட தங்கச்சிங்கோல நீட்டினா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். அதாவது சொந்த மனைவியா அரசியா இருந்தாலும் கூட அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள போனா மரண தண்டனையா? சந்தேகமே இல்லாம. அந்த நிலையில தான் தன்னோட யூத மக்களை அழிவிலிருந்து காப்பாத்துறதுக்காக எஸ்தர் அரசன் முன்னாடி போக வேண்டிய கட்டாயம் வருது. அதனாலதான் அவங்க வாயாலேயே நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, இப்ப புரியுது. தன்னோட அரச பதவியோ அரண்மனை பாதுகாப்போ தன்னை காப்பாத்தாதுன்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த மரண நெருக்கடியில தான் உலகத்துல இருக்கிற எந்த அரசனை விடவும் கடவுள் தான் உண்மையான அரசர் அப்படிங்கிறத உணர்ந்து நீர் மட்டுமே எங்கள் மன்னர் அப்படின்னு முழுமையா சரகடைறாங்க. இத கேட்கும்போது நம்ம மனித மனத்தோட பயம் பத்தி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம மூளை எப்பவுமே சின்ன பிரச்சனைகளை கூட உயிராபத்தா நினைச்சு பயப்படும்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி சொல்றீங்க? இத பாக்குற உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம மொபைல் போன்ல சார்ஜ் 1% வந்துட்டாலோ நெஞ்சு வலியே வந்துரும். ஆமா, அல்லது ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வைஃபை கட் ஆயிட்டாலோ நமக்கு உலகமே முழிஞ்சு போன மாதிரி ஒரு பதற்றம் வருது, மூச்சு முட்டுது. நிஜமாவே அப்படிதான் ஃபீல் பண்றோம். ஐயோ, யாரு கூடயும் பேச முடியாதே, நெட்வொர்க் போச்சே அப்படின்னு நாமே உலகத்துல மிகப்பெரிய ஆதரவற்றவர் போல உணர்றோம். ஒரு சின்ன நெட்வொர்க் பிரச்சனைக்கே நாம இவ்வளவு துடிச்சு போறோமே. நிஜமாவே தன் தலையை இழக்க போறோம்னு தெரிஞ்ச எஸ்தரோட பயம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு. அந்த வைஃபை கட் ஆகிற பதற்றம் இருக்கு பாருங்க, அது வெறுமனே இன்டர்நெட் போச்சுங்கிற பயம் இல்ல, நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு உளவியல் பயம். எக்ஸாக்ட்லி. அந்த தனிமை தான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நவீன காலத்துல நீங்கள் சந்திக்கிற தனிமையும் அப்படித்தான் இருக்கு. தாங்க முடியாத வேலைப்பழு, தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை, திடீர்னு வரக்கூடிய மருத்துவ பரிசோதனை முடிவுகள். இதெல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்கு. ஆமா, இது எல்லாமே உங்களை ஒரு இருட்டான அறைக்குள்ள தள்ளப்பட்ட மாதிரி உணர வைக்கும். உங்களை சுத்தி 1000 பேர் நண்பர்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் அந்த பிரச்சனையோட வழியில நீங்க தனியா நிக்கிற மாதிரி உணர்வீங்க. அதுதான் எஸ்தர் சந்தித்த அந்த ஆதரவற்ற நிலை. அந்த மாதிரி பயம் வரும்போது நாம என்ன செய்வோம்? ஒன்னு பதறிப்போய் தவறான முடிவுகள் எடுப்போம், இல்லனா முற்றிலுமா முடங்கி போயிடுவோம். ஆமா, அதுதான் மனித இயல்பு. ஆனா வாசகத்தோட அடுத்த பகுதியில எஸ்தர் அரசி செய்யற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அந்த மரண பயத்துல இருக்கும்போது அவங்க தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான பகுதி இது. ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் எங்கள் மூதாதையரை என்றென்றைக்கும் உரிமைச் சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு அளித்த வாக்குகள் அனைத்தையும் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தார் சொல்ல கேட்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஆழமான வரிகள். இத பெரிய பின்னணியோட நாம இணைத்து பார்த்தால் ஏன்னா அது வெறும் பழங்கால நிகழ்வு கிடையாது, அது அவங்களுக்கான ஒரு நங்கூரம். நங்கூரமா? ஆமா, புயல் அடிக்கும்போது கப்பல் தத்தளிக்காம இருக்க நங்கூரம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி பயம் நம்ம மனச ஆட்டி படைக்கும் போது கடந்த காலத்துல கடவுள் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாக்குறது ஒரு ஆன்மீக நங்கூரம். வாவ், சூப்பரான விளக்கம். இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ முறை பாலைவனத்திலையும் அடிமைத்தனத்திலையும் தவிச்சப்போ கடவுள் அவங்கள கைவிடல அப்படிங்கிற அந்த உண்மைதான் இன்னைக்கும் அவர் என்ன கைவிட மாட்டார் அப்படிங்கிற துணிவை எஸ்தருக்கு கொடுக்குது. அதனாலதான் அவங்க அந்த நம்பிக்கையோட எங்கள் துன்ப வேளையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு ரொம்ப உரிமையா கேக்குறாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. வாஸ்தவமான பேச்சு. இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா எப்ப உங்க வாழ்க்கையில கடவுள் செஞ்ச பழைய நன்மைகளை நினைச்சு பார்த்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கான துணிவை பெற்றீங்க? நாம அதை அடிக்கடி செய்யறதே இல்ல.
ஆமா, நம்ம மனித இயல்பு எப்படி இருக்குன்னா, ஒரு புது பிரச்சனை வந்த உடனே நேத்து வரைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்த ஆயிரக்கணக்கான நன்மைகளை நாம் அப்படியே மறந்துடுறோம். நம்ம மனசு ஒரு கம்ப்ளைண்ட் புக் மாதிரி வேலை செய்யுது. குறைகளை மட்டும் பதிவு செஞ்சு வச்சுக்குது. ஆமா, குறைகள் எல்லாம் பதிவு செஞ்சு வச்சுக்குது, ஆனா நன்மைகள் எல்லாம் அழிச்சிடுது. ஆனா எஸ்தர் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, வாழ்க்கையில ஒரு இருட்டான நேரத்துல நிக்கும்போது, ஆம், கடந்த காலத்துல கடவுள் கொடுத்த வெளிச்சத்தை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுதான். அது மட்டுமில்லாம நீங்க பழைய நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது உங்க மூளையில இருக்கிற அந்த பயத்துக்கான சென்சார் ஆஃப் ஆகி ஒரு புதிய தெளிவு பிறக்கும்னு இன்னைக்கு உள்ளடியால் நிபுணர்கள் சொல்றாங்க. ஓ, சைக்காலஜிக்கலாவும் இது ப்ரூவ் ஆயிட்டலாம். அந்த உச்சகட்ட பகுதி தான் இந்த வாசகத்துல என்ன ரொம்பவே கவர்ந்த ஒரு இடம். இந்த வரிகளை வாசிக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படுது. என்ன வரிகள் அது? எஸ்தர் ஜெபிக்கிறாங்க, தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே எனக்கு துணிவை தாரும், சிங்கத்தின் முன் நான் பேசும்போது என் நாவில் இனிமையான வார்த்தையை எனக்கு வழங்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மரண பயம், ஆமா, பயங்கரமான சூழ்நிலை. இன்னொரு பக்கம் தன்னையும் தன் மக்களையும் அழிக்க துடிக்கிற எதிரிகள். அப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருந்தா, ஆண்டவரே வானத்திலிருந்து நெருப்பு இறக்கி அவங்களையெல்லாம் சாம்பலாக்கிடுங்க அப்படின்னு ஆயுதத்தை கேட்டிருப்பேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் கேட்போம். ஆனா அவங்க என் நாவில் இனிமையான வார்த்தையை எனக்கு வழங்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் யாராவது இனிமையா பேசுவாங்களா? அதுதான் எஸ்தருடைய மாபெரும் விவேகம். இங்க சிங்கம் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. சிங்கம் காட்டுக்கே ராஜோ. அதோட பலம், அதோட கோபம், அதிகாரம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அப்போ இங்க சிங்கம் யார குறிக்குது? இங்க சிங்கங்கிறது எஸ்தர் ஆளக்கூடிய அதிகாரம் படைத்த அரசனை குறிக்கலாம், அல்லது அவங்களுக்கும் யூத மக்களுக்கும் எதிரா மிகப்பெரிய சூழ்ச்சியை பண்ணிய ஹாமான் அப்படிங்கிற அந்த எதிரியை குறிக்கலாம். எப்படி பார்த்தாலும் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய சக்தி. புரியுது. ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கும்போது நமக்கு இயல்பா வரக்கூடியது பயம், இல்லன்னா அதை தாக்கி கொள்ளணுங்கிற கோபம். ஆனா கோபத்தால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எஸ்தருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. கோபம் அப்படிங்கிறது இன்னொரு கோபத்தை தூண்டிவிடுமே தவிர பிரச்சனையை தீர்க்காது. கனிவான பதில் சினத்தை மாற்றும் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப அவங்க தன்னோட பலவீனத்தை உணர்ந்து கடவுள் தரக்கூடிய ஞானத்தை கேக்குறாங்க. ஆமாம், எஸ்தர் கேக்குற அந்த இனிமையான வார்த்தைகள் அப்படிங்கிறது அரசனை பார்த்து முகஸ்துதி பாடுறதோ ஐஸ் வைக்கிறதோ கிடையாது. அது வெறும் புகழ்ச்சி இல்ல. கண்டிப்பா இல்ல. அது கடவுள் தரக்கூடிய ஞானம் பொதிந்த வார்த்தைகள். எந்த வார்த்தை ஒரு இரும்பு மனச கூட உருக வைக்குமோ, எந்த வார்த்தை கோபத்தின் தீய அணைக்குமோ, அந்த விவேகமான வார்த்தைகளை தான் எஸ்தர் கடவுள்கிட்ட கேக்குறாங்க. ரொம்ப ஆழமான விளக்கம் இது. ஏன்னா பெரிய பெரிய போர் வீரர்களால ஜெயிக்க முடியாதத சரியான நேரத்துல பேசப்படுற இனிமையான வார்த்தைகள் ஜெயிச்சிடும். இத நம்ம நவீன கால பயன்பாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் ஆழமா புரியுது. உங்களை பார்த்து நேரடியா பேக்குறேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற அந்த சிங்கங்கள் யாரு? நிறைய சிங்கங்கள் இருக்கலாமே. ஆமா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை காரணமே இல்லாம டார்ச்சர் பண்ற, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிற அந்த மேலதிகாரி ஒரு சிங்கமா இருக்கலாம். இல்லனா குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற சிங்கங்கள். கரெக்ட். உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஈகோ புடிச்சு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உருவாக்குற ஒரு சொந்தக்காரர் ஒரு சிங்கமா இருக்கலாம். இந்த மாதிரி சிங்கங்களை சந்திக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த மாதிரி சூழ்நிலையில நாமளும் பதிலுக்கு கத்துனா அந்த சிங்கம் இன்னும் மூர்க்கமாகி நம்மள தாக்கும். நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த சிங்கத்தை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? ஆமா, நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது முக்கியம். எஸ்தர் அரசி மாதிரி ஆண்டவரே, இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி, இந்த கோவத்துக்கு முன்னாடி நான் போய் நிக்கும்போது என்னோட நாவுல இனிமையான அதே சமயம் விவேகமான வார்த்தைகளை வைங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமா? அது ஒரு பெரிய ஆன்மீக முதிர்ச்சி. அந்த வாசகத்தோட இறுதியில எஸ்தர் அரசி, ஆண்டவரே உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும், ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த வாசகத்துல கடவுளையே இறுக பிடிச்சுக்கிறாங்க. ஆமா, முழுமையா அவரை மட்டும்தான் நம்புறாங்க. தங்களுக்கு எதிராக போர் தொடுப்பவர்களை வெட்கமுறச் செய்ய சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த வெற்றிய கடவுளோட கைகள்ல முழுமையா கொடுத்துடுறாங்க. நான் ஒரு அரசி அப்படிங்கிற அகந்தையை விட்டுட்டு தன்னை முழுமையா வெறுமையாக்கி கடவுளின் கருணைக்காக காத்து நிற்கிற அந்த பண்பு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே தேவையான ஒண்ணு. சந்தேகமே இல்ல. நாம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி, கடவுளுக்கு முன்னாடி நாம எல்லாருமே ஒரு விதத்துல ஆதரவற்றவர்கள் தான். உண்மைதான். அவருடைய துணை இல்லாம, அவருடைய வார்த்தைகள் இல்லாம நம்மால ஒரு அடியை கூட சரியா எடுத்து வைக்க முடியாது. இந்த வாசகத்தின் அலசல் கண்டிப்பா அந்த உணர்வு நமக்குள்ள ஆழமா விதைச்சிருக்கோம்.
அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து நாளைக்கு நீங்க எதிர்கொள்ள வேண்டிய அந்த சிங்கத்தை பத்தி நினைச்சு பயப்படுறத நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இதை யோசிங்க. அந்த சிங்கத்துக்கு முன்னாடி பேசுறதுக்காக இன்னைக்கு என்ன இனிமையான வார்த்தைகளை நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வெளியில இருக்கிற சிங்கத்தை இனிமையான வார்த்தைகளால் அமைதிப்படுத்தணும்னா முதல்ல உங்களுக்குள்ள கோபத்தோட உருமிக்கிட்டு இருக்கிற அந்த சிங்கத்தை நீங்க அடக்கணும். அந்த உள் சிங்கத்தை அடக்க கடவுளுடைய அருள் மட்டும்தான் துணை. அதை நோக்கி இன்னைக்கு உங்க ஜபத்தை ஆரம்பிங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, பேங்க்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, நம்மளோட உண்மையான பாதுகாப்பு கடவுள் மட்டுமே. ஆமா, நம்ம பணம் பதவி எதுவும் ஒரு பெரிய நோய் வரும்போதோ நெருக்கடி வரும்போதோ நம்மள காப்பாத்தாது. கண்டிப்பா காப்பாத்தாது. எஸ்தர் அரசிக்கு தன்னோட அரண்மனை தன்னை காப்பாத்தாதுன்னு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் அவங்க முழுமையா கடவுளை நம்புனாங்க. நாமோ போலியான பாதுகாப்புகளை நம்பி ஏமாறக்கூடாது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. நாம பலமுறை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லையேன்னு தோன்றும் நேரங்கள்ல நாம என்ன செய்யறது? எஸ்தர் அரசி ஜெபிச்சாங்க, உடனே காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நாம பல வருஷம் ஜெபிச்சோம், சில நோய்கள் குணமாகறதில்ல, சில கஷ்டங்கள் தீர்றதில்லையே. இது ஒரு வலி நிறைந்த கேள்விதான். பல பேரோட மனசுல அந்த ஏக்கம் இருக்கு. இந்த இடத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்ற ஒரு ஆழமான சிந்தனையை நாம நினைவு கூறணும். அவர் சொல்றார், கடவுள் எப்போதுமே பதிலளிக்கிறார் அப்படின்னு. எப்போதுமே பதிலளிக்கிறாரா? ஆனா பல நேரங்கள்ல அந்த பதில் நமக்கு அமைதியா தானே தெரியுது. ஆமா, நமது ஜபங்கள் சில சமயங்கள்ல பலனளிக்காதது போல் நமக்கு தோன்றும். ஆனா நாம ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. ஏன்னா ஜபம் எப்போதுமே யதார்த்தத்தை மாற்றுகிறது. யதார்த்தத்தை மாற்றுதா? எப்படி? நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் ஒருவேளை உடனே மாறாவிட்டாலும் ஜபத்தின் வழியாய் நமது இதயம் மாறுகிறது, நம்ம பார்வை மாறுது. கடவுள் தம்மிடம் ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவரை பரிசாக அளிக்கிறார்னு திருத்தந்தை சொல்றார். ஓ, அதாவது அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் பலத்தை தூய ஆவியானவர் நமக்கு தர்றாரு. எக்ஸாக்ட்லி. பதில் எப்போது வரும் என்ற கால நேரம் மட்டுமே நமக்கு தெரியாது. ஆனா அவர் பதிலளிப்பார் என்பது உறுதி. சில நேரங்கள்ல அந்த பிரச்சனையோட வாழும் பக்குவத்தையே கடவுள் நமக்கு பதிலா கொடுக்கிறார். அதனால நாம சலிப்படையாம ஜெபிக்கணும். ரொம்ப அமைதியான ஆனா ஆழமான ஒரு உண்மை இது. ஜபம் சூழ்நிலையை மாற்றுதோ இல்லையோ, கண்டிப்பா நம்ம மனசை மாற்றுது. சரி, இப்போ நாம திருப்பாடல்கள் பகுதிக்கு வருவோம். பல்லவி சொல்லுது, ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். அடுத்து 1வது வசனம், ஆண்டவரே என் முழு மனத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்து பாடுவேன். 2வது வசனம் பாத்தீங்கன்னா, உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி விழுந்து வணங்குவேன், உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். இத படிக்கும்போதே ஒரு விதமான வீரம் கலந்த விசுவாசம் வெளிப்படுறத உணர முடிகிறது. ஆனா ஒரு சந்தேகம், தெய்வங்கள் முன்னிலையில் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதே, வரலாற்று ரீதியா இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளை தவிர வேற தெய்வங்கள் இருக்கிறதா தாவீது நம்பினாரா? ரொம்ப நல்ல கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம பழைய ஏற்பாட்டு காலத்தோட வரலாற்று பின்னணிக்கே போகணும். இஸ்ரேல் மக்களை சுத்தியிருந்த நாடுகள், அதாவது பெலிஸ்தியர்கள், மோவாபியர்கள், இவங்கெல்லாம் தங்களுக்குன்னு பலவிதமான பொய் தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் அமைத்து அதிகாரத்தோட வலம் வருவாங்களே. எக்ஸாக்ட்லி. அந்த உலகத்து அதிகாரங்கள், பிற நாடுகள் நம்பும் பொய் தெய்வங்கள், இப்படி மக்கள் எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் முன்னாடி நின்னுட்டு எந்த பயமும் இல்லாம உண்மையான கடவுளோட வல்லமைய நான் அறிக்கை செய்வேன் தாவீது சவால் விடுறாரு. ஓ, அப்ப இது சாதாரண காரியம் இல்ல, மரணத்தை கூட தழுவக்கூடிய அளவுக்கு ஆபத்தான ஒரு விசுவாச அறிக்கை. கண்டிப்பாள். பணமோ பதவியோ அதிகாரமோ நிரந்தரம் நம்புற இந்த சமூகத்துக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இது ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வந்தீங்கன்னா, உங்களை ஆட்டி படைக்கும் தெய்வங்கள் யாருன்னு நீங்களே கேட்டுக்கோங்க. பணம், பதவி, அரசியல் செல்வாக்கு, சமூக வலைத்தள புகழ், இதெல்லாம் தான் இன்னைக்கு பலரையும் கட்டுப்படுத்தும் பொய் தெய்வங்களா மாறிடுச்சு. கரெக்ட். இந்த அதிகாரங்களுக்கு முன்னாடி நின்னு என்னை வழி நடத்துறது நீங்களோ உங்களோட போலி அதிகாரமோ கிடையாது, என் உண்மையான ஆண்டவர் மட்டுமே அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்றதுக்கு ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் வேணும். உலகத்தின் எல்லா அதிகாரங்களை விடவும் என் கடவுள் பெரியவர் அப்படிங்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை தரும். அடுத்து அந்த 2வது வசனத்துல பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அப்படின்னு ஒரு ஆழமான சொற்றொடர் வருது.
இது வெறும் இலக்கிய நயம் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இறையியல் உண்மையே இருக்குன்னு சொல்றாங்க. திருவிவிலியத்தின் மூல மொழியான எபிரேய மொழிக்கு போனா இது இன்னும் நல்லா புரியும். ஆமா, எபிரேய மொழியில பேரன்பு அப்படிங்கிறதுக்கு ஹெசெட், அதாவது HESED, ஹெசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அன்றாடம் பயன்படுத்துற சாதாரண அன்பு கிடையாது. இது ஒரு உடன்படிக்கையின் அன்பு. உடன்படிக்கையின் அன்புனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பா? எக்ஸாக்ட்லி. பழைய ஏற்பாட்டு காலத்துல மற்ற நாடுகளின் தெய்வங்கள் எல்லாம் மனிதர்கள் கிட்ட ஏதாச்சும் உன்னை வாங்கிட்டு தான் நன்மை செய்யும்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இஸ்ரேலர்களோட கடவுள் அப்படி கிடையாது. நீ தவறு செஞ்சாலும் சரி, என்னை விட்டு வெகு தூரம் போனாலும் சரி, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் அப்படின்னு கடவுள் வச்சிருக்கிற மாறாத அன்பைத்தான் இந்த ஹெசெட் குறிக்குது. வாவ், ரொம்ப ஆழமானது. அப்போ உண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு மூல மொழியில என்ன அர்த்தம்? உண்மை அப்படிங்கிறதுக்கு எமெட், EMED, எமெட்னு பேரு. இதோட உண்மையான அர்த்தம் நம்பகத்தன்மை. ஒரு பாறை மாதிரி எப்பவும் உறுதியா இருக்கிறதா? ஆமா, ஒரு பாறை எப்படி அசையாம நிக்குமோ அது போல கடவுள் தன் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கவே மாட்டாரு. அவர் மேல உங்க முழு பாரத்தையும் இறக்கி வைக்கலாம். இந்த ஹெசெட், எமெட் இது ரெண்டும் சேரும்போது கடவுளோட குணமே முழுமையா நமக்கு புரிஞ்சிடும். என் ஆண்டவர் என்னை எல்லையற்று நேசிக்கிறார். அந்த நேசத்துல அவர் உறுதியா இருக்காரு. இதுதான் அதோட ஆழமான அர்த்தம். கரெக்ட். இதனாலதான் தாவீது என் முழு மனத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு ஆணித்தரம்ப சொல்றாரு. கடவுளோட அன்பு உங்க தகுதிய பொறுத்து மாறதில்ல. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜெபிக்கிற விதமே மாறிடும். பயத்தோடையோ தயக்கத்தோடையோ நீங்க அவர்கிட்ட போக வேண்டியதில்ல. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இத இன்றைய நவீன கால வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறது? இன்னைக்கு நாம சின்ன உதவிக்கு கூட பலரை நாடி ஓட வேண்டியிருக்கு. ஆனா பல நேரங்கள்ல நம்ம குரலுக்கு யாருமே செவி சாய்க்கிறதில்லைங்கிற ஏக்கம் பலருக்கு இருக்கும். ஆமா, மனிதர்கள் மத்தியில இருக்கிற தனிமை உணர்வு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது. நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நம்மள புரிஞ்சிக்க ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு நீங்க ஏங்குறீங்க. ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சுது. உண்மைதான். அன்றாட வாழ்வில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நீங்க ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபருக்கு வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு செயலியில ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்புறீங்க. ஓ, அது போய் சேர்ந்த உடனே 2 டிக் வரும். ஆமா, அடுத்த சில நொடிகள்ல அந்த 2 டிக் நீல நிறமா, அதாவது ப்ளூ டிக் ஆயிடுது. அப்பாடா, மெசேஜ் பார்த்துட்டாங்க, உடனே ரிப்ளை வரும்னு ஒரு நிம்மதி வந்துரும். அதான் இல்ல, நீங்க போன் ஸ்கிரீனே வெறுத்து பார்த்துட்டு இருப்பீங்க. சீன் பட் நோ ரிப்ளை. 1 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் ஆகும், பல மணி நேரம் கூட கடந்து போகும். எந்த ரிப்ளையும் வராது. அந்த நேரத்துல வர்ற அந்த மன உளைச்சல், படபடப்பு, ஏமாற்றம், அது பெரிய வலி. உங்க மெசேஜ் படிச்சும் பதில் சொல்லாம உங்களை புறக்கணிக்கிறதுங்கிறது இன்னைக்கு காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? மெசேஜ் வாசிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சும் பதில் வராதப்ப கிடைக்கிற அந்த நெட்வொர்க் டிலே மன உளைச்சல் இருக்கே, அது உலகத்துல வேற எதுலயுமே கிடைக்காது. மனிதர்களோட உறவுகள் பல நேரங்கள்ல இவ்வளவுதான் எல்லையுடையதா இருக்கு. ஆனா இங்கதான் நம்ம ஆண்டவர் மனிதர்கள் கிட்ட இருந்து முற்றிலும் வேறுபட்டவரா நிக்கிறாரு. 3வது வசனத்துல தாவீது சொல்றாரு, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். நீங்க ஜபத்துல உங்க பாரத்தை இறக்கி வைக்கும்போது அங்க எந்த விதமான டிலேவும் கிடையாது. எந்த ப்ளூ டிக்கா இருந்தாலும் உடனடியா ரிப்ளை வந்துரும். முக்கியமா உங்க ஜெபத்தை பார்த்தும் பதில் சொல்லாம உங்களை புறக்கணிக்கிற பேச்சுக்கே அங்க இடம் இல்ல. அவர் உங்க குரலுக்கு செவி சாய்க்கிறாரு. உடனே உங்களுக்கு தர்ற முதல் பதில் என்ன தெரியுமா? மனத்திற்கு வலிமை, ஸ்ட்ரென்த் ஆஃப் சோல். உங்க சூழ்நிலை உடனே மாறாவிட்டாலும் நான் உன்னோட இருக்கேன், கலங்காதே அப்படிங்கிற உறுதி அவர் உடனே தந்துடுவாரு. இந்த இருண்ட உலகத்துல இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்க முடியும்? கண்டிப்பா இந்த உலகத்துல உள்ளவங்க உங்களை காக்க வைக்கலாம். ஆனா கடவுள் உங்க கண்ணீருக்கு எவ்வித தாமதமும் இல்லாம செவி சாய்க்கிறாரு. அதுதான் இந்த ஹெசெட் அன்பு. சரி, இப்போ இந்த திருப்பாடலோட கடைசி பகுதிக்கு வருவோம். 7 மற்றும் 8வது வசனங்கள் ரொம்ப உணர்வு பூர்வமானவை. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர், உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அப்புறம் 8வது வசனத்துல, ஆண்டவரே என் உள்ளம் உமது பேரன்பு, உம் கைவினைப் பொருளை கைவிடாதேயும் அப்படின்னு முடிக்கிறாரு. இத வாசிக்கும் போதே ரொம்ப ஆழமான உணர்வு வருது. கைவினைப் பொருள் ஒரு மாஸ்டர் பீஸ். ஒரு சிறந்த சிற்பி தன் கைகளால நுணுக்கமா ஒரு கலையை உருவாக்கும்போது அந்த படைப்பு மேல அவருக்கு எவ்ளோ பெரிய பிணைப்பு இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அந்த படைப்பை யாராவது தூக்கி எறியவோ சிதைக்கவோ அவர் சம்மதிப்பாரா? நிச்சயமா மாட்டாரு.
உயிரை கொடுத்தாவது அதை காப்பாத்துவாரு. கடவுளும் உங்களை அப்படிதான் பாக்குறாரு. இந்த பிரபஞ்சத்துல வாழும் கோடிக்கணக்கான மனிதர்கள்ல நீங்க தற்செயலா பிறந்த சாதாரண ஆள் கிடையாது. நீங்க கடவுள் தன் சொந்த கரங்களால் உருவாக்குன ஒரு உன்னத கைவினை பொருள். நாம பல நேரங்கள்ல நம்மள ரொம்ப குறைவா எடை போட்டுக்கிறோம். எனக்கு திறமை இல்ல, வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, என்னை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நமக்கு நாமே முத்திரை குத்திக்கிறோம். ஆனா கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் வலக்கையால் உருவாக்கப்பட்ட கைவினை பொருள். என் முழு அன்பையும் உழைப்பையும் முதலீடா போட்டு உன்னை செதுக்கி இருக்கேன். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு உறுதி சொல்றாரு. எந்த ஆண்டவரோட வலக்கை உங்களை உருவாக்கினதோ அதே வலக்கை தான் உங்களை நீங்க சந்திக்கிற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் இருள்கள்ல இருந்தும் தூக்கி நிறுத்துது. அதனாலதான் தாவீது உறுதியா சொல்றாரு, நீர் என்னை கைவிட மாட்டீர்னு. கடவுள் தன் படைப்பை ஒருபோதும் பாதியில விடமாட்டாருங்கிற முழுமையான சரணடைதல் இது. இந்த தவக்காலத்துல ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க அந்த மாறாத அன்பையும் நீங்க அவருக்காக எவ்வளவு வெளியேறப்பட்டவர்கள் அப்படிங்கறதையும் மனசுல பதிய வைங்க. நிச்சயமா. நீங்க சுயமா சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு புதிய ஆழமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஆண்டவர் உங்களின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து பிரச்சனைய உடலே நீக்காவிட்டாலும் மன வலிமைய தர்றாருன்னு பார்த்தோம். அப்படியானால் உங்க வாழ்வுல இன்னும் மாறாம தொடரும் அந்த பெரிய போராட்டங்கள், நீண்ட கால கண்ணீர், இதெல்லாம் கடவுள் உங்களை கைவிட்டுட்டார் என்பதற்கான அடையாளங்கள் அல்ல. ஓ, அப்போ அது ஒரு பயிற்சிக்கான களமா? ஆமா, அவர் கொடுத்த அந்த மத மணிமையே நீங்க முழுமையா பயிற்சி செஞ்சு பாக்குறதுக்கான ஒரு களமா அது இருக்கலாம். அவர் கொடுத்த ஆயுதத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பாக்குறதுக்காகவே அந்த போராட்டங்கள் இன்னும் அனுமதிக்கப்பட்டிருக்கலாமா? இத பத்தி நீங்களும் மற்ற மனிதர்களை எவ்வளவு உயர்ந்த மதிப்புடன் நடத்தணும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. இந்த திருப்பாடலை அப்படியே நம்ம நற்செய்தியின் இறுதிப் பகுதியோட இணைத்து பார்க்கணும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தோட 12ஆம் வசனம். அதுதான் பொன்விதி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, தி கோல்டன் ரூல். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினரும் கூறுவது இதுவே. இது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு. நீங்க சொல்றது புரியுது. அதாவது நாம கடவுள்கிட்ட இரக்கத்தை கேக்குறோம், விடுதலைய கேக்குறோம், அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். ஆமா, பெறுகிறோம். அதே அன்பையும் இரக்கத்தையும் நாம மற்றவர்களுக்கும் காட்டணும் இல்லையா? கண்டிப்பா காட்டணும். ஜபம் அப்படிங்கிறது வெறும் நாமளும் கடவுளும் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அது கடவுளோடு பேசுவது மட்டுமல்ல, அது மற்றவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதிலும் தான் வெளிப்படுது. அதாவது நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் சகோதரனை நான் மன்னிக்கலனா என் ஜெபத்துல எந்த அர்த்தமும் இல்ல. அதேதான். நாம கடவுள்கிட்ட எதிர்பார்க்கறத நாம மத்தவங்களுக்கு கொடுக்க மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தா நம்ம ஜபம் முழுமையடையாது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கடவுள்கிட்ட விடாம தட்டுற அதே கைகள் மத்தவங்களுக்கு உதவி செய்யவும் நீளணும். சரியா சொன்னீங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான விஷயங்கள் நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பெரிய திறப்ப கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்று நீங்கள் எந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் கேட்கும் காரியங்களுக்கான சூழ்நிலைகள் மாற தாமதமானாலும் கடவுள் உங்கள் இதயத்தை மாற்ற அவரை அனுமதிக்கிறீர்களா? இதை இன்று சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப அழகான சிந்தனை. அந்த மாற்றத்துக்கு நாம எப்பவுமே தயாரா இருக்கணும். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்வோம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி.
நிறுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம் வைக்கோல் உம் திருக்கோவிலை நோக்கித் திரும்பி உம்மை தாழ் பணிவே. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளே. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கெனச் செய்து முடித்தீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர்.